ஜிஐ டாக்ஸ் அதாவது புவியியல் குறியீடு ஒரு குறிப்பிட்ட இடத்தையோ நாட்டையோ சார்ந்த தனித்தன்மை வாய்ந்த பொருட்களுக்கு வழங்கப்படும் குறியீடாகும். குறிப்பிட்ட உற்பத்தி பொருள் முறையாக பாரம்பரிய ரீதியில் தயாரிக்கப்பட்டதற்கும் தரத்தை காப்பதற்குமான சான்றாக இதை எடுத்துக்கொள்ளலாம். அப்படி நம்ம தமிழ்நாடு மட்டும் 74 ஜிஐ டாக்ஸ் 2025 வச்சிருக்கோம். இந்தியாவிலேயே உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்து தமிழ்நாடு தான் 2வது இடத்துல இருக்கு. பண்பாடு, கலாச்சாரம், கைவினை பொருட்களின் உற்பத்தி, அதன் பயன்பாடு ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு பொருள் மீது புவிசார் குறியீடு வழங்கப்படுகிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டிலிருந்து புவிசார் குறியீடு பெற்ற பாரம்பரிய கலாச்சாரம் மிக்க கைவினை பொருள் தான் கருப்பூர் கலம்காரி துணி ஓவியம். தூய பருத்தி துணிகளில் இயற்கை மூலிகை வண்ணங்களை பயன்படுத்தி புராண கதைகளை வரைவதே கருப்பூர் கலம்காரி ஓவியம். தேர் சீலைகள், தேர்குடைகள், தோரணங்கள், கோயில்களில் பயன்படுத்தப்படும் இந்த ஓவியங்கள் முழுவதும் கைகளால் மட்டுமே தீட்டப்படுகின்றன. 17ஆம் நூற்றாண்டிலிருந்து வரையப்படும் இந்த ஓவியம் தற்போது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள சிக்கல் நாயக்கன்பேட்டை, அரியலூர் மாவட்டம் கருப்பூர் கிராமங்களில் மட்டுமே தீட்டப்படுகின்றன. அந்த காலத்தில் கலைஞர்களே துணியை கையால் நெய்து சாயமிட்டு அச்சு செய்து கையால் வரைந்தனர். தங்களை சுற்றி இருந்த தாவரங்கள், மரப்பட்டைகளிலிருந்து கிடைத்த இயற்கை வண்ணங்களை ஈச்சமட்டை, பனைமட்டை போன்ற இயற்கை பொருட்களை பயன்படுத்தி வரைந்தனர். துணிகளுக்கான சாயங்கள் எப்போதும் வேர்கள், இலைகள் மற்றும் இரும்பு, தகரம், தாமிரம் மற்றும் படிகாரம் போன்ற இயற்கையாகவே வண்ணம் உற்பத்தி செய்யும் பொருட்களிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகின்றன. ஓவியங்களின் விளைவுகளை பெற பசு சாணம், பல்வேறு வகையான விதைகள், தாவரங்கள் மற்றும் நொறுக்கப்பட்ட பூக்கள் ஆகியவற்றின் பயன்பாடும் பயன்படுத்தப்படுகிறது. இதற்காக நிறைய கதைகள், புராணங்களை படித்து வரைந்து உருவகப்படுத்தினர். திருவிளையாடல் புராணம், ராமாயண காவியங்கள், அரசவை காட்சிகளை துணிகளில் இயற்கை வர்ணங்களை கொண்டு தீட்டப்படும் இந்த ஓவியங்கள் பல ஆண்டுகளுக்கு அப்படியே பிரதிபலிக்கும் என்பதால் மற்ற ஓவியங்களிலிருந்து தனித்துவம் பெறுகிறது. சமீப காலங்களில் கலம்காரி நுட்பம் புத்தர் மற்றும் பௌத்த கலை வடிவங்களை சித்தரிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. துணிகளில் கைகளால் மட்டுமே தீட்டப்படும் இந்த ஓவியத்துக்கு உலக அளவில் வரவேற்பு உள்ளது. குட்டி ஹிஸ்டரியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.